சீதாராமன் சீரியல் நம்பர் 22 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. மகா பண்ண எல்லா விஷயத்தையும் காஃபி போடுறேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அர்ச்சனா கையில் காயம் பட்டது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இதுக்கும் மகாக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்வியை உட்கார வச்சு அர்ச்சனா கைக்கு விசிற வச்சிட்ருக்காங்க. அங்கே சுபாஷ் வராங்க. அர்ச்சனா நீ ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறாங்க அர்ச்சனா. இல்லை நீ ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி சிக்கன் பிரியாணியும் மட்டன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணுங்கங்கிறாங்க. சரி உனக்கு அவ்வளோதானே வேணும், நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அச்சோ கை வேற ரொம்ப வலிக்குதே, நல்லா விசிறிடிங்கிறாங்க செல்வியை. செல்வியும் அப்படியே கீழே உட்காந்து கைக்கு விசிறிகிட்டே இருக்காங்க. அங்கே சீதா வராங்க மொபைல் எடுத்துகிட்டு. இவங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு உண்மை வருமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக மீராவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சீதா கேட்கவும், ஏன் சீதா அங்கே ஏதாவது பிரச்சனையா? அங்கே தான் பிரச்சனையே எல்லாமே இருக்காதேங்கிறாங்க மீரா. ஒரு சந்தோஷமான செய்திங்கிறாங்க சீதா. அதை கேட்ட அர்ச்சனா, எதுக்கு இவ இப்படி கத்திட்டுருக்கா அப்படின்னு செல்வி கிட்ட சொல்ல, சரிம்மா நான் என்ன மெதுவாக பேச சொல்லட்டுமாங்கிறாங்க செல்வி. அதெல்லாம் வேணாம், அவள் என்னதான் பேசினான்னு கேட்போங்கிறாங்க அர்ச்சனா. நிஜமாதான்க்கா சொல்கிற, ரொம்ப சந்தோஷமான செய்தி, கேட்டால் நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சீதா சொல்லவும், நம்ம இந்த வீட்டில் இருக்கும்போது இவளுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு அர்ச்சனா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி சீதா, கேட்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு மீரா சொல்ல, அக்கா என்னை கடத்திட்டு போனாங்கள்ல, அந்த கேங்க்லேருந்து ஒருத்தரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், உடனே அர்ச்சனா ஷாக்காகி எந்திரிக்கிறாங்க. என்னம்மா பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு செல்வி கேட்கவும், ஆமாங்கிறாங்க சீதா. அப்புறம் என்னாச்சுங்கிறாங்க மீரா. அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் மிதிச்சு கேட்டதில் எல்லா உண்மையும் சொல்லிட்டானாமா அப்படின்னு சீதா சொல்ல, அப்படியா அப்படின்னு அர்ச்சனா ரொம்ப வேகமாக எந்திரிக்கிறாங்க. உடனே கையும் வலிக்க ஆரம்பிச்சிருது. அம்மா பார்த்துமா, ஏமா எந்திரிக்கிறீங்க, உட்காருங்கம்மாங்கிறாங்க செல்வி. அப்போது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கணுமே அப்படின்னு மீரா கேட்க, ஆமாங்க்கா, அந்த மொத்த கேங்கையும் கேங்குக்கு கூலி கொடுத்த தலைவன் தலைவி எல்லாத்தையும் வாரி சுருட்டி ஜீப்பில் தூக்கி போட்டு போக போகிறாங்க. அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அந்த எரும மாடு யாருன்னு தெரியத்தானே போகுது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சீதா, என்ன சீதா இது, கூலிப்படைக்கு தலைவன் சொன்னா சரி, ஆனால் தலைவன் சொல்கிற, அப்போ பொம்பளைங்களும் சேர்ந்ததா இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, ஆமாம் பார்க்க தான் பொம்பளைங்க, ஆனால் மகா ஃப்ராடுங்க அப்படின்னு சீதா சொல்லவும், என்னம்மா மகாலட்சுமி அம்மாவை ஃப்ராடுன்னு சொல்கிறீங்கிறாங்க செல்வி. மகாலட்சுமியை ஃப்ராடுன்னு சொல்ல செல்வி அக்கா, அதாவது மகா ஃப்ராடுன்னு சொல்கிறேன், பெரிய ஃப்ராடுங்கன்னு சொல்ல வந்தேங்கிறாங்க சீதா. என்ன சீதா, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு மீரா கேட்கவும், அக்கா குண்டு தக்காளி உட்காந்துட்ருக்கு, அது முகமே மாறி போச்சுக்கா அப்படின்னு சீதா சொல்ல, இன்னொரு பக்கம் அர்ச்சனா செல்வியை திட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா விசிறு, கை வலி, உயிர் போகுது, உனக்கு வாய் வர ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மீராக்கா, கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களை விட அவங்கள தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்தியாமே அப்படியே அக்காங்கிறாங்க சீதா. ஆமாம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்குங்கிறாங்க மீரா. என்னது தூக்கு தண்டனையா, அதாவது மரண தண்டனையா? அக்கா குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட தூக்கில் போட முடியுமாக்கா அப்படின்னு சீதா மீரா கிட்ட கேட்க, இன்னொரு பக்கம் அர்ச்சனாக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. குண்டா இருந்தா என்ன, 2 கயிறாக போட்டு தூக்க வேண்டியதுதான் அப்படின்னு மீரா சொல்ல, நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அப்படியே பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்கிறாங்க சீதா. நீ விசிறினதெல்லாம் போதும் அப்படின்னு செல்வியை திரும்பவும் அர்ச்சனா திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராம் வந்துடுறாங்க. சீதா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்குறாங்க ராம். சரிக்கா, கேஷ் விஷயமா ஏதோ தகவல் கிடச்சிருக்கும் போல இருக்குது, அதனால தான் பாஸ் எதையும் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சீதா. சரி மீராக்கா, நான் அப்புறம் பேசட்டுமா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அரெஸ்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறக்கா சரியா அப்படின்னு பேசிக்கிட்டே மெதுவாக சீதா மறைஞ்சு நின்று அப்படியே அர்ச்சனாவை பார்க்குறாங்க. அர்ச்சனாவுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. செல்வியும், என்னம்மா ஃபேன் ஓடிட்டு தானே இருக்குது, ஆனால் உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுது அப்படின்னு கேட்டுட்ருக்க. என்னடி கிண்டல் பண்ணுறியா, நீ போய் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வாங்குறாங்க அர்ச்சனா. ஐஸ் வாட்டர் இங்கே தாம்மா இருக்குது அப்படின்னு எடுக்கவும், வேணாம் நீ போய் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் செல்வியும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அர்ச்சனா ரொம்ப வேகமாக அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கடகடன்னு குடிக்கிறத பார்த்துட்டு, மீராக்கா கண்டிப்பாக மகாலட்சுமிக்கும் அர்ச்சனாவுக்கும் ஏதோ இதில் சம்மந்தம் இருக்குது, அவங்களுக்கு முகம்லாம் வேர்த்து போச்சு, உள்ளே ஐஸ் வாட்டராக போகுது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அது இங்கே எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சாதான் குடும்பம் உருப்படுங்கிறாங்க மீரா. சரிக்கா நான் அப்புறம் கூப்பிட்றேன், பாஸ் வேற கூப்பிட்டாரு அப்படின்னு சீதா சொல்லவும், சரி நீ நடத்துங்கிறாங்க மீரா. அதுக்கப்புறம் சீதா நேராக ராம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்ன பாஸ் இது, போன வேகத்தில் திரும்பி வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, சரி என் கையில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு ராம் கேட்கவும், கையில் என்ன இருக்கும், 10 விரல் தான் இருக்குங்கிறாங்க சீதா. இல்லை நீ என்னன்னு சொல்லுங்கிறாங்க ராம். பாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ், அதான் உங்கள் கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சீதா சொல்லவும், ஃப்ராடு, அது என்னன்னு நீ சொல்லுங்கிறாங்க ராம்.
பாஸ் கையில் 10 விரல் தான் இருக்கும், நான் தோத்துட்டேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கங்கிறாங்க சீதா. உடனே ராம் குல்ஃபி எடுத்து காட்டுறாங்க. போகிற வழியில் ஒரு பையன் குல்ஃபின்னு சொல்லிட்டு இருந்தானா, அதை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ராம் சொல்ல சீதா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கூடவே சேர்ந்து ராமும் சிரிக்கிறாங்க. பாஸ் இந்த சிரிப்பு தான் உங்களுக்கு அழகேங்கிறாங்க சீதா. இல்லை உன் சிரிப்பு தான் அழகுங்கிறாங்க ராம். பாஸ் ஐஸ் வைக்காதீங்க பாஸுங்கிறாங்க சீதா. அதான் ஐஸ் இருக்கே, விட்டால் அது அப்படியே உருகிரும், சிரிச்சிட்டே இருக்கலாமா இல்லை சாப்பிட்றலாமா அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் நான் கூறுது பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குல்ஃபியை வாங்கி பிரித்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்படியே விளையாண்டுட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா ரொம்ப டென்ஷனோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மகா வராங்க. மகாவை கூப்பிட்டு சீதா சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு மகாவும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஆனாலும் அது வெளியே காட்டிக்காமல் அப்படியே கெத்தாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. மகா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா யார் சொன்னாங்க, போலீஸ் சொன்னாங்களா அப்படின்னு மகா கேட்கவும், இல்லை சீதா சொன்னா, சீதா பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன். அந்த கேங்கில் ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்கன்னா அப்போது அந்த கூட்டத்தோட தலைவனையும் பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளையும் பிடிச்சிருவாங்க, இதில் என் ஃபோன் வேறு சிக்கிடுச்சு, அவ்வளோதான் ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு அர்ச்சனா மகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி அக்கா உங்கள் ஃபோன் கொடுங்கங்கிறாங்க மகா. இல்லைல்ல நான் ஃபோன் தரமாட்டேங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டா அவன் எடுக்க மாட்டான், முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு மகா கேட்கவும் சரின்னு அர்ச்சனா ஃபோனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செந்தூரனுக்கு கால் பண்ணுறாங்க மகா. ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி விடுறாங்க செந்தூரன். ஒரு வேளை மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பவும் இன்னொரு வாட்டி கால் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணுறாங்க. உங்கள் கேங்கில் ஒரு ஆளை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க செந்தூரன். இங்கே பாரு முட்டாள் மாதிரி பேசாத, அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனைங்கிறாங்க மகா. பிரச்சனை வந்தால் வரட்டும், எங்களுக்கு என்ன, பேசின காசை கொடுக்காம ஏமாத்துறீங்கல்ல அப்படின்னு செந்தூரன் சொல்ல, சரி உனக்கு அந்த அமௌண்ட்டை நான் தரேன் அப்படின்னு மகா சொல்லவும், சரி நானே வந்து வாங்கிக்கிறேங்கிறாங்க செந்தூரன். இல்லை நீ இங்கே எல்லாம் வர வேண்டாங்கிறாங்க மகா. இல்லை நானே வந்து வாங்கிக்கிறேங்கிறாங்க செந்தூரன். அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. மகா திரும்ப கால் பண்ணுறாங்க செந்தூரனுக்கு. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துலேயே செந்தூரன் ஆட்டோவில் வந்து மகாவோட வீட்டில் இறங்குறாங்க. இங்கே அர்ச்சனா மகா 2 பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. செந்தூரனை பார்த்ததுமே 2 பேரும் வேகமாக வெளியே வராங்க. இவங்ககிட்ட செந்தூரன் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராமும் வந்துடுறாங்க. ராமை பார்த்ததுமே மகா அர்ச்சனா 2 பேரும் நடுங்கிட்டு நிற்கிறாங்க. செந்தூரனும் ஒரு பயத்தோடையே நிற்கிறாங்க, எங்கே ராம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி. என்ன ராம் போனதுமே வந்துட்ட, சித்திக்கு கைக்கு போடுற ஆயில்மெண்ட் தீந்து போச்சு, முதல்ல போய் வாங்கிட்டு வரையா அப்படின்னு மகா சொல்லவும், சரி சித்தி நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க ராம். சரி அக்கா போய் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அர்ச்சனா உள்ளே போகிறாங்க. கரெக்டாக சீதாவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. இப்போ சீதாவையும் வெளியே விடக்கூடாது, செந்தூரனை பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சீதாவை மாடியில் ரூமில் என்னோட ஆயில்மெண்ட்டுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா சீதா அப்படின்னு அனுப்பிச்சுட்டுறாங்க. சீதாவும் சரி பாவோன்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இங்கே வெளியே ராம் செந்தூரனை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு நிறைய தடவை வந்திருக்கேங்கிறாங்க செந்தூரன். இல்லையே அங்கெல்லாம் பார்த்த மாதிரி இல்லையே, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ராம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக சீதாவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அக்கா சீதா மட்டும் செந்தூரனை பார்த்துடவே கூடாது, அப்புறம் நம்ம காலி தான், அவளை உள்ளேயே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு மகா அர்ச்சனா கிட்ட மெதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. சீதாவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.